நாட்டின் முதன்மையான நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி மெட்ராஸ் கல்வி, பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தொடர்ந்து சிறந்து விளங்குகிறது. குறிப்பாக விண்வெளி தொழில்நுட்பத்தில் படைத்த சாதனை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய கல்வி அமைச்சகத்தின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் உலகளாவிய விரிவாக்கம், புரட்சிகரமான விண்வெளி தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் ஐஐடி மெட்ராஸ் சிறப்பாக விளங்கி வருவதாக பதிவிடப்பட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமான அக்னிகுல் படைத்த சாதனை குறித்து சென்னை ஐஐடி இயக்குனர் பேராசிரியர் காமகோடி டிடி தமிழ் செய்திகளுக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். அக்னிகுல் ஒரு பெரிய இமாலய வெற்றி. ஒரு முதல் முறையாக ஒரு 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின், செமி கிரையோஜெனிக் ஃபியூயல், பிரைவேட் லான்ச் பேட் எல்லாமே முதல் முறையாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இன்னைக்கு உள்ள ஸ்பேஸ் டெக்னாலஜி அடுத்த ஸ்டேஜுக்கு போயின்னு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட். அந்த சக்ஸஸ்ஃபுல் லான்ச் இந்த காலகட்டத்தில் அது ஏன் முக்கியம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அதையும் தாண்டி நிறையா கோர் டெக்னாலஜிஸில் இன்றைக்கி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் கொடுக்கணும், பவர்ஃபுல் உதாரணம் கொடுக்கணும். நிச்சயமாக அக்னிகுல் ஒரு பெரிய உதாரணம். அக்னிகுல் நிறுவனத்தின் தேசிய மற்றும் உலக அளவிலான சாதனை குறித்து கூறுகிறார் பேராசிரியர் சக்கரவர்த்தி. இந்த அக்னிகுல் அப்படிங்கிற நிறுவனம் இங்கே ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இங்கே நாங்கள் ஆரம்பித்தோம் 2018. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 மே 30 அன்றைக்கி ஒரு சபார்பிட்டல் லான்ச்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் ஒன்று ஏவினோம். அதில் உலக அளவுலேயும் சரி, தேசிய அளவுலேயும் சரி பல சாதனைகள் அங்கே புரிஞ்சிருக்கோம். உலக அளவு பார்த்திங்கன்னா இது உலகத்திலேயே ஒரு முழுமையான 3D பிரிண்டட் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் அதை காமிக்க முடிஞ்சது. இந்த 3D பிரிண்டட் ராக்கெட்லேருந்து நாங்கள் எரிபொருளை எரித்து அங்கேருந்து அது ஏவுதளத்திலேருந்து ஏவி ஒரு குறிப்பிட்ட உயரத்து வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் விழுந்தது. அது ஒரு உலக அளவில் சாதனை. அக்னிகுலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு ஏவு தளத்தை நாங்களே இங்கேருந்து வடிவமைச்சிருக்கோம். அதை ஸ்ரீஹரிகோட்டாவில் இஸ்ரோவுடைய கண் பார்வை இதில் தான் அங்கேருந்து நாங்கள் பண்ணது. ஆனால் ஒரு ரொம்ப குறுகிய இடத்துல தான் அங்கேருந்து இதை பண்ணியிருக்கோம். அதனால் இது ரொம்ப சுலபமாக அந்த ஒரு ஏவுதளத்தை நம்ம எங்களால் வடிவமைச்சு அதிலிருந்து கட்டமைக்கப்பட்டு முடிஞ்சது. நாட்டின் முதன்மையான நிறுவனமான ஐஐடி மெட்ராஸ் கல்வி, பொறியியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குறதா மத்திய கல்வி அமைச்சகம் அவங்களுடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய விரிவாக்கம், நாசாவுடன் இணைந்த ஆராய்ச்சி, விண்வெளி தொழில்நுட்பம், விளையாட்டுத் துறையில சுகாதார முன்னேற்றம் குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பத்தி தான் இந்த செய்தி தொகுப்புல நம்ம பார்த்தோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.